விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே சிலிண்டர்கள் வெடித்து சிதறியதில் அடுத்தடுத்து 3 வீடுகள் இடிந்து தரைமட்டமானதால் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. இதுபற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் நதீம் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நதீம், இந்த சிலிண்டர் வெடி விபத்தானது எப்படி ஏற்பட்டது? இதன் காரணமாக யாருக்கேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா? கள நிலவரம் என்ன? நிச்சயமாக தனலட்சுமி. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த சவுட்டூர் கிராமத்துல பாத்தீங்கன்னா 12 பழங்குடியினர் மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் பழங்குடியினர் மக்களுக்கு குலதெய்வமான கன்னிமார் கோவில் திருவிழாவிற்காக ரெட்டனை அடித்த நெடி கிராமத்திற்கு சென்று கன்னிமார் சாமி கொண்டு வருவதற்காக 50க்கும் மேற்பட்டோர் அங்கிருந்து புறப்பட்டு நெடி கிராமத்திற்கு சென்று விட்டனர். இந்த நிலையில் வழக்கம்போல் வீட்டை பூட்டு போட்டுவிட்டு சென்ற இந்த பொதுமக்கள் வீட்டில் சிலிண்டர் இருந்ததால் சிலிண்டர்கள் வெடித்து 3 வீடுகள், அதாவது 2 கூரை வீடுகள், 1 ஓட்டு வீடுகள், வீட்டுக்கு சொந்தக்காரான வெங்கடேசன், சுப்பிரமணி, ராம்ராஜ் ஆகியோர் வீடுகள் சிலிண்டர் வெடித்ததால் தரமட்டமானது. அடுத்தடுத்து வீடுகள், ஒரு சிலிண்டர் வெடித்து அடுத்தடுத்து வீடுகள் தரமட்டமானதால பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. மேலும் அவர் வீட்டில் இருந்த இருசக்கர வாகனங்கள், ஃப்ரிட்ஜ், பீரோ உள்ளிட்ட பொருட்களும் தரமட்டமானதால் பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. மேலும் அங்கிருந்த பொதுமக்கள் அதனை பார்த்து செஞ்சி தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் அளித்ததன் அடிப்படையில் செஞ்சி தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து அவர்கள் வைத்திருந்த, அதாவது வீடு தரமட்டம் ஆனதும் தீயணைப்புத்துறை வீரர்கள் அங்கிருந்த பொருட்களை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்ட போது அவர்களிடம் இந்த நகைகள், கொலுசுகள் எடுத்து அந்த உரிய, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு உரிமையாளரிடம் ஒப்படைத்து விட்டனர். தொடர்ந்து இந்த சிலிண்டர் எப்படி வெடித்தது என்று சத்தியமங்கலம் போலீசார் தீவிர விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது மின்கசிவு காரணமாகவா அல்லது வேறு ஏதாவது காரணமா என்று தீவிர விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றனர். தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி நதீம்.